Daily. Taste the Daily. ரஜினிகாந்த் அவர்களுக்கு வேட்டையன் படம் வெளியாவதற்கு முன்பு ஒரு சிறு சர்ச்சை, ஒரு சிறு பிரச்சனையை அவர் எதிர்கொள்ள வேண்டியது. ஆனா 74 வயசுலையும் இன்னும் டுயட் பாடணும்னு நினைக்கிற ஒரு ஆளு தான். சுட்டி ரோபோ, சுட்டி சுட்டி ரோபோ, 16 மார்க்கெட்டையன் படம் வாங்கிட்டு வந்த மாதிரி என்றும் 16 ஆவாலா சாங் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமன்னா கூட டஃப் கொடுக்குறாரு சார் இவர். ஒரு மனசாட்சி வேண்டாமா? நான் உங்கள் ராம்ஜி. சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும். நிறைய டைலாக்ஸ் சொல்லலாம். அவருடைய டைலாக்ஸ், மாடுலேஷன், நரேஷன்லாம் அவர் பண்ணாதான் நல்லா இருக்கும். இந்த ஏதோ ஒரு படத்துல சொல்ற மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ண சிரிச்சிருவாங்க. அந்த மாதிரி சச் a ஒண்டர்ஃபுல் ஜீனியஸ். அதாவது திரையுலக ஜாம்பவான்கிறதெல்லாம் தாண்டி திரையுலக ராட்சசன், திரையுலகின் ராவணன், இப்படிலாம் பேர் வைக்கலாம். இவரை மிஞ்ச ஆள் கிடையாது. இவரை மிஞ்ச ஆளே கிடையாது. எத்தனை ஒரு நீட்சி தன்னுடைய பணியில், எத்தனை ஒரு மிருகபலம், அதெல்லாம் தாண்டி தெய்வ பலம், அத்தனை ஒரு வேகம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய எண்ணங்கள்ல, இவருடைய கலை தொழில்நுட்பத்துல, அதையும் தாண்டி சொல்லுவார் குசேலன் படத்துல, உன்னுடைய நடிப்பை மட்டும் பார்த்து மக்கள் வியக்கல, உன் ஸ்டைலையும் மக்கள் வியந்தாங்க அப்படின்னு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 1993 94லலாம் எங்க அப்பா, அப்பெல்லாம் நாங்க சின்ன பசங்க, அந்த 90ஸ்லாம் இந்த கண்ணாடி எடுத்து அப்படி அப்படி திருப்பி இப்படி போடுறது, அப்படி இப்படி பண்றது, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டைலு. அந்த சிகரெட்டை வந்து அப்படி கேட்ச் போட்டு பிடிக்கிறது, இதெல்லாம் இளைஞர்கள் மட்டுமல்ல. அதான் சொல்லணும், உங்க அப்பன் விசில கேட்டவன் அப்படி சொல்றாருல அந்த பாட்டுல. இந்த மாதிரி நான் ரசிகர் இல்லைங்க, பரம்பரையா ரசிகர்கள் இல்லைங்க. தாத்தா ரஜினி ரசிகர், அப்பா ரஜினி ரசிகர், அப்புறம் நம்ம ரஜினி ரசிகர், அந்த மாதிரி ரஜினி ரசிகர்னு ஒரு டீமே இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார் வந்து இன்று மருத்துவமனையில் படுத்திருக்கிறார் என்பதற்காக தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகமே வந்து வேண்டுகிறது, இறைவனை வணங்குகிறது. இந்த மாதிரி வந்து நல்லபடியா அவர் வந்து பிழைச்சு வரணும், மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக we are doing prayers. அங்கங்க அவங்களால முடிஞ்ச பிரேயர்ஸ், கோயில்கள்ல, மடத்துல, ஹோமம் காரியங்கள்ல அந்த மாதிரிலாம் பிரேயர்ஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த சூப்பர் ஸ்டாருடைய பெருமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கேட்பாங்க, சூப்பர் ஸ்டார் ஆகுறது அப்படிங்கிறது, இன்னைக்கு அந்த ஸ்டார், இந்த ஸ்டார், அந்த ஸ்டார், நிறைய பேர் நம்ம திரையுலகத்துல நிறைய ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பேர் வாங்கினது இவர் தான். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றிலையும் ஒரு மாடுலேஷன். அண்ணாமலையில ஒரு மாதிரி, சந்திரமுகியில ஒரு மாதிரி, இது 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 பார்த்தீங்கன்னா பாட்ஷாலாம் அந்த மைல் ஸ்டோன், அதுல ஒரு மாதிரி, அதுல கடைசியா எந்திரன், சுட்டி சுட்டி ரோபோ, சுட்டி சுட்டி ரோபோ, அப்படியே பூம் பூம் ரோபோடா, இந்த ரோபோ மாதிரியே நடந்தெல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் வந்து 73 வயசு ஆகுது. 1950 பிறந்தவர், 74 வயசு ஆகுது. 74 வயசுல நம்ம எல்லாம் நடப்போமான்னு பாருங்க முதல்ல. ஸோ 74 வயசுல, நான் சொல்றது இந்த ஜென்ரேஷன், எங்க தாத்தா ஜென்ரேஷன்லாம் 100 வரைக்கும் இருக்காங்க. சொல்றேன், அந்த 74 வயசுல எல்லாத்த விட்டு ஓரம் போய் இனிமே வாழ்ற காலம் கிருஷ்ணாராமான்னு வாழணும்னு நினைப்பாங்க. ஆனா 74 வயசுலயும் இன்னும் டுயட் பாடணும்னு நினைக்கிற ஒரு ஆள் இவர் தான். காவாலா சாங் எல்லாம் பாத்தீங்கன்னா தமன்னா கூட டஃப் கொடுக்குறாரு சார் இவரு. ஒரு மனசாட்சி வேண்டாமா? அதாவது வந்து அன்புள்ள ரஜினிகாந்த்ல மீனா அவர்கள் வந்து குழந்தையா இருந்தாங்க. முத்து படத்துல வந்து அதுக்கப்புறம் இதானாங்க, லவ்வரா இருந்தாங்க. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து அண்ணன் தங்கச்சி பாசத்தோட ஒரு படம் வரும். அதுல பாத்தீங்கன்னா முத்து வந்து மீனா வந்து ஒரு சொந்தக்காரங்களா ஆனாங்க, மீனா குஷ்பு எல்லாம். ஸோ அதுக்கு அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா
அடுத்து மீனா அம்மாவா நடிப்பாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் நீங்கா இளமையுடன் இப்போ இப்படி ஒரு பிளெஸ்ஸிங் என்றும் 16 மார்க்கண்டேயன் வரம் வாங்கிட்டு வந்த மாரி, என்றும் 16 மாரி தான். அந்த உடம்பு எந்த அளவுக்கு ரெடி பண்ணி இருந்தா, உடம்ப இந்த அளவுக்கு பண்ண முடியும். ஆ தான் சொல்றதெல்லாம் கேட்கிற மாரி உடம்பு. ஸோ அப்போ பெரும்பாலும் இவர்கள் எல்லாம் மருத்துவம்லாம் இவங்களுக்கு தேவையே கிடையாது. இவர்களுக்கு மருந்துகள்லாம் தேவையே கிடையாது. இவங்களால சும்மாவே இருக்க முடியாது. ஏதாவது கலை படைப்புகள்ல ஈடுபட்டுட்டே இருப்பாங்க. எந்நேரமும் பிஸி, 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 பிஸி. இப்படியே இருந்ததுனால, இவங்களுக்கு இவங்களெல்லாம் உடல்நிலை ஒண்ணுமே பண்ணாது. இப்ப வேட்டையன் படம் எப்படி சார் இருக்கும்? வர அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுதே. வேட்டையன் படம் வெற்றி பெறுமா? வேட்டையன் படம் வெற்றி பெறுமாங்கிறதுல கேள்வியே கிடையாது. சார் யாரும் சொல்லாத ஒரு பாயிண்ட். இந்த கலகம் மூட்டி விடுறேன்னு சொல்லிடாதீங்க. இருந்தாலும் நான் சொல்றேன். லியோ படத்த நமது விஜய் அவர்கள் அஷ்டமி தினத்துல தான் வெளியிட்டார். அதே மாரி வேட்டையன் படம் அஷ்டமி தினத்துல தான் அவர் வெளியிடுறார். ரஜினிகாந்த் வெளியிடக்கூடிய அந்த வேட்டையன் படம் வரும் நாள் அஷ்டமி திதி. அஷ்டமி திதி. ஸோ அப்போ காலைல 8 மணிக்கு சப்தமி. இவங்க என்ன பண்றாங்க, ராத்திரியே தான் வெளியிட்டுறோமே 12 மணிக்கே. அந்த அந்த கணக்கெல்லாம் அதெல்லாம் அந்த போங்கு கணக்கெல்லாம் வேணாம். இந்த ராத்திரி விடிகாத்தால 3 மணி போங்கு கணக்கெல்லாம் வேணாம். அன்னைக்கு காலைல 8 மணிலேருந்து அஷ்டமி திதி. ஸோ அப்போ விஜய் அவர்கள் வந்து லியோ படத்துல அஷ்டமி திதி வெளியிடுறதுனால இவர் வெளியிடுறாரா அப்படிங்கிறதுலாம் சர்ச்சை, நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஆனா இவர் அன்னைக்கு அஷ்டமி தினத்தில் வெளியிடுகிறார். வெளியிடுவது எப்படின்னா இவரும் டஃப் கொடுக்குறாரு. ஸோ பார்ப்போம். எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, அஷ்டமியை நீங்க நல்ல நாளா ஏத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா கோகுலாஷ்டமிங்கிறதே கிருஷ்ணர் பிறந்த நாள், அதுதான் நம்ம கொண்டாடுறோம். ராமநவமிங்கிறது ராமர் பிறந்த நாள், அதுதான் நம்ம கொண்டாடுறோம். யாரோ ஒருத்தர் நடுவில் அஷ்டமி நவமினா ப்ராப்ளம்ட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ராகு காலத்துல ப்ராப்ளம் சொன்ன மாதிரி தான். ஸோ அஷ்டமியை அவர் ரஜினிகாந்த் அவர்கள் வெளியிடுகிறார் என்பது பெரிய விஷயம். அன்றைய தினம் இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும். ஒன்று, அன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம். அன்றைய நாள் இந்த ராசி அம்சங்கள்லாம் எப்படி இருக்கு? ஆட்சி பெற்ற சுக்கிரன் என்பதால் எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. ரஜினிகாந்த் அவர்கள் 3 கூடைய சுக்கிரன் ஆட்சி. மகர ராசிக்கு 5 கூடிய சுக்கிரனும் அவர்தான். ஜனன ஜாதகத்துல சிம்ம லக்னத்துக்கு 3 கூடிய சுக்கிரனும் அவர்தான். அவர் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் பெரும்புகழ் சேரும். படம் மாபெரும் வெற்றி அடையும். ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? 3 கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்வதால் சூப்பரா இருக்கு. ஆனால் அஷ்டமி தினத்தன்று வெளியிடுவதால் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு வேட்டையன் படம் வெளியாவதற்கு முன்பு ஒரு சிறு சர்ச்சை, ஒரு சிறு பிரச்சனையை அவர் எதிர்கொள்ள வேண்டி வரும். வேட்டையன் படம் வரும்போதும் சரி, அது அந்த நாள் டைமிங் அப்படி இருக்கு. ஸோ அதனால் ரஜினிகாந்த் அவர்கள் பரிபூர்ண நலமடைந்து மீண்டும் பல படங்கள் செய்ய நல்வாழ்த்துக்களும். ஜோதிட ரீதியான ஜோதிட சாஸ்திரத்தின்படி நவம்பர் 7க்கு அப்புறம் ரஜினிகாந்துடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. வேட்டையன் படமும் மாபெரும் வெற்றி பெறும். இருப்பினும் ஒரு சிறு பிரச்சனை, லைட்டா ஒரு கிளாஷ் வந்துட்டு போகும். அதை அவர் எதிர்கொள்ளணும், லியோ படத்துக்கு அந்த மாதிரி. ஸோ அதே சேம் திங் தான் நடக்கும். பார்ப்போம், நடக்க போகிறத பார்ப்போம். நவம்பர் 10க்காகவும் வரக்கூடிய அக்டோபர் 10க்காகவும் நம்மெல்லாம் காத்திருப்போம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.